கிரியாட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறனால பிளட் லெவலில் கிரியாட்டினின் ஏறுமா, கிட்னி டேமேஜ் ஆகுமா? இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆமாம், ஆனால் இல்லை. அதாவது நம்ம உடம்புல கிரியாட்டின் அப்படின்றது நேச்சுரலாகவே அமினோ ஆசிட்ஸ் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள். அந்த கிரியாட்டின் பாஸ்போரிலேஷன் அப்படின்ற ஒரு என்சைமேட்டிக் ப்ராசஸ் மூலமாக பாஸ்போ கிரியாட்டினாக மாறி நம்ம மசில்ஸில் சேவ் செய்யப்படும். நம்ம மசில் அதோட யூஸ்வலான ஒர்க் செய்கிறப்போ ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படின்ற பாஸ்பேட் குரூப்பை எனர்ஜி ரிசர்வாக யூஸ் பண்ணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மசிலில் இந்த ஏடிபின்ற எனர்ஜி ரிசர்வ் தீர்றப்போ மசில் அதோட ஒர்க்கை ஒழுங்காக செய்ய முடியாது. அப்போது எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்காக இந்த பாஸ்போ கிரியாட்டின் உள்ள எக்ஸ்ட்ரா பாஸ்பேட்டை யூஸ் பண்ணி மசில் அதோட வேலையை செய்யும். இதன் மூலயமா ஒருத்தர் மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவரோட நார்மல் ஏடிபி ரிசர்வ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பாஸ்போ கிரியாட்டின் மூலமாக அவரோட மசிலை அவரால் அதிக அளவுக்கு புஷ் பண்ண முடியும். இப்படி அதிக ஒர்க் லோட் மசிலுக்கு கொடுக்கறனால அவரோட மசில் சீக்கிரமே விரிவடையும். இந்த ப்ராசஸில் யூஸ் ஆகிற பாஸ்போ கிரியாட்டின்லேருந்து ஃபாஸ்பேட் குரூப் தனியாக போயிடும். மீதமுள்ள கிரியாட்டினின் அப்படின்ற ஒரு மெட்டபாலிக் ப்ராடக்டாக மாறிடும். ஸோ நம்ம உடம்புல நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற பாஸ்போ கிரியாட்டினை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிரியாட்டின் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறப்போ நம்ம பிளட் லெவலில் கிரியாட்டினின் அப்படின்ற மெட்டபாலிக் ப்ராடக்டோட அளவு அதிகமாகும். ஆனால் இந்த கிரியாட்டினின் அப்படின்ற மெட்டபாலிக் ப்ராடக்ட் உடம்புல எலிவேட் ஆனதுக்கு ரீசன் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்ட கிரியாட்டின் சப்ளிமெண்ட்டே தவிர கிட்னி டேமேஜ் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா உங்கள் பாடியை பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு மாட்ரேட் அமௌண்ட்டில், அதாவது 3 to 5 கிராம் ஆஃப் கிரியாட்டினின் பர் டே எடுத்துக்கிறனால உங்கள் உடம்புல கிரியாட்டினின் லெவல் ஏறலாம். ஆனால் அந்த கிரியாட்டின்னாலேயோ உங்கள் கிட்னிக்கு எந்த வித டேமேஜும் இல்லை.